அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்குள்ள ஒரு வாஞ்சை, நான் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம் செய்யணும், உண்மையான ஜீவியம் செய்யணும், ஆண்டவர் என்னை அளவற்ற விதமாய் நேசிக்கணும். நிறைய எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, அந்த நாள் முடிகிற வேளையில் சிலர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கி நான் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நான் இந்த நாள் ஆரம்பித்தேன், ஆனால் கடைசியில் என்னால் முடியல பிரதர். நிறைய ஸ்பாவங்கள் எனக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. எப்படியாகிலும் நான் கோபப்பட்டுறேன், எரிச்சல் அடைஞ்சிறேன், சண்டை போட்டுறேன், தவறான எண்ணங்கள் வந்துடுது, என்னால் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் பாரம் நிறைய பேருக்குள் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்குமானால் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை நம்மால் செய்ய முடியாது. மாம்சத்துக்குரிய ஸ்பாவங்கள் வெளிப்படுமானால் நம்மால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை செய்ய முடியாது. நம்ம ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, ஆவிக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒரு மனுஷனுடைய சிந்தை அவனுக்கு சரியாக இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கணும்னு நினைப்போம், நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நினைப்போம், பயப்படும் நினைப்போம், ஆனால் சரீரத்தில் அது ஒத்துழைக்காது. சரீரம் வேறு விதமாக சிந்திக்கும், மாம்சம் ஆவி வேறு விதமாய் சிந்திக்கும். அப்போ மாம்சத்துக்குரிய காரியங்களை தூக்கி எறியும் போது, ஆவிக்குரிய காரியங்களை செயல்படும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தையே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் என்ன யோசிக்கிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நாமே அடையாளமிட முடியும். அப்போ நம்முடைய சிந்தை தெளிவாக இருந்தால், மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தையோடு இருந்தால், நிச்சயம் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். எப்பவும் கர்த்தர் கூட இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாம்சம் என்ன செய்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அநேக நேரங்களிலே இழக்க வைக்கிறது. அதனால தான் ஒரு மனுஷனுடைய சிந்தை மிக முக்கியம். ஏன்னா என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாரையும் பார்த்து சொல்லவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, மனுஷனுடைய சிந்தையை பார்க்கிறவர். அவர்கள் சிந்தையை அறிந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ததே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சகோதரா சகோதரி, உங்கள் சிந்தனையில் நீங்கள் கவனமாக இருங்க. எப்பவும் உங்கள் சிந்தனையில் வேத வசனத்தை அதிகமாக நினைத்து கொண்டே இருங்கள். வேத வசனத்தை மாத்திரமல்ல, ஜெபத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடாதிருங்க. நீங்கள் அசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டுவிடும். உங்கள் நாவிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அவிசுவாசமான காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக மாறிடுவோம், ஆவிக்குரிய காரியங்களை இழந்து விடுவோம்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவர்களை தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தது போல கர்த்தரும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். சகோதரா, சகோதரி, உங்கள் சிந்தனையை எப்போவும் தேவ வசனத்தினால நிரப்புங்க. ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன். நிச்சயமா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல 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 கன்ஃபஸ் பண்ண நம்முடைய சிந்தனையிலிருந்து, ஆவியிலிருந்து சரீரம் முழுவதும் ஒரு விசுவாசம் எழும். கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நமக்கு வேற என்ன வராது. வேற ஏதாவது ஒரு சந்தேகமோ அவிசுவாசமோ மாம்ச எண்ணங்களோ வரும்போது சரீரமும் கரைப்பட்டுவிடும், வாழ்க்கையும் கரைப்பட்டுவிடும். இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கலாம். இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. நம்முடைய மாம்சத்துக்கு தேவையான உலக காரியங்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் அதை பார்த்து நம்முடைய ஆவியை கெட்டு போக வைக்காதபடிக்கு பரிசுத்த வேதத்தின் மேல் நம்முடைய கவனம் செலுத்துவோம். வசனம் நம்முடைய உணவாக இருக்கட்டும், வசனம் நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், வசனம் நம்முடைய சிந்தையாக இருக்கட்டும். நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய், ஆவிக்குரிய சிந்தனையோடு எப்போதும் வசனத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்துகிற சிந்தனையோடு இருந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் மனதார ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.